சித்திரை தின சிறப்பு நிகழ்ச்சிகள். சாக்கு கிடைத்தவர்கள் எங்கே? முதலாவது, இரண்டாவது, மூன்றாவதுக்கான சந்தர்ப்பம் பார்ப்போம். மூன்றாவது எங்கே பார்ப்போம். அந்த சாக்க பிடித்திருந்த ஓடிவரோடு அவர் தரித்து விட்டார். முதலாவது, இரண்டாவது. பிரதான மேடைக்கு முன்பாக வரலாம். உங்களுடைய பெயரினை பதிவு செய்து கொள்ளுங்கள். எங்களுடைய மகளிர் சங்க உறுப்பினர்கள் இதனை கவனத்தில் கொள்ளுங்கள். இதுல ஒரு வட்டம் ஒன்றை எடுங்கள். அந்த வட்டத்தில் இருந்துதான் அந்த பெண்களுக்குரிய தலையணை அணித்தல் நிகழ்வு இடம்பெற இருக்கின்றது. முட்டி உடைத்தல் போட்டி ஒவ்வொரு போட்டியாளர்களுக்கும் சுமார் 2 நிமிடங்கள் மட்டுமே வழங்கப்படும். முட்டியினை தகர்த்துவதற்கு 5 முட்டிகள் இருக்கின்றது. அந்த 5 முட்டிகளில் ஒரு முட்டி உடைக்கப்பட வேண்டிய முட்டி, வெற்றிக்குரிய முட்டி. அந்த முட்டியினை உடைக்கின்றவர்களுக்கு சற்று உங்களுக்கு இடையிலான இடைவெளி அதிகரித்து செல்லப்படும். இறுதியில் முட்டையை உடையாது பிடிப்பவர்கள் இந்த போட்டியில் வெற்றி பெற்றவர்களாக கருதப்படும். எனவே இந்த முட்டை பிடித்தல் நிகழ்வில் தங்களுடைய பெயர்களை பதிவு செய்தவர்கள் நீங்கள் இந்த பிரதான பாதைக்கு முன்பாகவே இருந்து கொள்ளுங்கள். எனவே போட்டிக்கு அறிவிக்கின்ற சந்தர்ப்பத்தில் நீங்கள் உடன் இந்த போட்டியில் கலந்து கொள்ள முடியும். கோயில் பக்கம் மரதனோட்ட போட்டியில் கலந்து கொண்டு அங்கிட்டு போ, கோயில் பக்கம் இல்ல இல்ல ரோட்டு பக்கம் வாரா, அங்கிட்டு போடா, அங்கிட்டு இன்னும் தள்ளி போ, இன்னும் தள்ளி. கஜேந்திரா, நிதின், கர்ஜித், கிருஷ்ணா, சாகில், கிரிலோஸ், தனுஷ். ரைட், முன்னுக்கு போ. அடி ஓடி அடி. முட்டி உதவி வர போகின்றதா இல்லை கைத்தை தாண்டி வெளியே போக போகின்றதா என்று பார்ப்போம். பொருந்திருந்து பார்ப்போம். எவ்வாறாக அது அவையே இருக்கின்றது. சட்டம் அவர் குழம்புகிறோம். அமைதியா இருந்து பாருங்க. நம்மளும் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அங்கே ஒதுக்கி கொடுக்கவும். எனவே தயவு செய்து அவ்விடத்தை விட்டு நகர்ந்து உதவுமாறு கேட்டுக் கொள்கின்றோம். இங்கே கிறிஸ் கம்பம் ஏறுவதற்கு வீரர்கள் எங்கே தயாராக இருக்கின்றார்கள்? மூவர் ஏறி இருக்கின்றார்கள். மூவர், இன்னும் ஒரு வீரருக்கு வாய்ப்பு செல்வாரா என்று பார்க்க வேண்டும். எங்கே எடுக்கப்படுமா அந்த பரிசில் எடுக்கப்படுமா? முயற்சியிருந்து பார்ப்போம். முதலாவது அணி இது. முதலாவது அணியே அந்த பரிசிலை பெற்று செல்லுமா என்று பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். நான் இதற்கு முன்பு நடைபெற்ற போட்டிகளிலும் இதே அணியே 2 முறை இந்த வெற்றி வாகை சூடி இருக்கின்றது. எனவே வெற்றி பெறுவதற்காக எங்கே பார்ப்போம். பொறுத்திருந்து எடுக்கப்பட்டது. இது தள்ளுவண்டி ஓட்டம், சிறுவர்களுக்குரிய தள்ளுவண்டி ஓட்டம். இந்த தள்ளுவண்டி ஓட்டத்திலே வெற்றி பெறுகின்ற அந்த குழுக்கள் 1ஆம் 2ஆம் 3ஆம் இடங்களை பெறுகின்ற அணிகளுக்கு பரிசில்கள் வழங்கி வைக்கப்படும். இது தள்ளுவண்டி ஓட்டம். சந்தர்ப்பம் கிடைக்குமா என்பதை பார்ப்போம். இங்கே மறுமுறையில் பெண்களுக்கான தலைமை அணித்தல் போட்டி இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. 2 வீராங்கனைகள்
சுவாரஸ்யமான ஒரு போட்டி இங்கே மைதானத்தின் நடுவில் இடம்பெற இருக்கின்றது. பெண்கள் நீரஞ்சல் போட்டி. நீரஞ்சல், இதான் நீரஞ்சல். உங்களுடைய கண்கள் எல்லாம் கட்டப்பட்டிருக்கு. பின்னால் உள்ள ஆக்களுக்கான நீர் ஊற்றப்பட்டுக் கொண்டிருக்கு. அதே நேரம் இந்த போட்டி 2 நிமிடங்கள் மட்டுமே வழங்கப்பட இருக்கு. 2 நிமிடங்கள். உங்களுக்கு எவ்வளவு தண்ணியை நீங்க வந்து வெயிலோடு விளையாடி வெயிலோடு உறவாடி வெயிலோடு மல்லு கட்டி ஆட்டம் போட்டோமே வெயிலோடு விளையாடி வெயிலோடு உறவாடி வெயிலோடு மல்லு கட்டி ஆட்டம் போட்டோமே. பெண்கள் சார்பாக கம்பசுந்தர் போட்டியில் வெற்றி பெற்ற துவர்ஷிகா அவர்களுடைய கம்பசுந்தர் போட்டியில் வெற்றி பெற்ற அண்ணாமா அந்தாமா இந்த 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 பார்வையாளர்கள் விலையிருந்து இந்த போட்டியை நாங்கள் பார்வையிடுவோம்.